பப்பாளி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பப்பாளி செடிக்கு வந்து தண்ணி தேங்கி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி தண்ணி தேங்கினா என்ன ஆகுங்க சார்? அதை பத்தி சொல்லுங்க. தண்ணி ஏன் தேங்க கூடாதுன்னு பார்த்தா, பப்பாளி வந்து ஒரு வெப்பமண்டல பயிர். வெப்பத்தை வந்து லைக் பண்ணும் ஆக்சுவலா. அதே போல வந்து தண்ணியும் தேவைப்படுது பப்பாளிக்கு. இப்ப பப்பாளியில் வந்து தண்ணி தேங்குச்சுன்னா தண்டல்கள் வேரல்கள் வரும். ஸோ இந்த ரூட் ராட் அண்ட் ஸ்டெம் ராட்னு சொல்லிட்டு வரும். இது வந்து ஒன்ஸ் இது வந்துச்சுன்னா அந்த செடியை வந்து நம்மளால காப்பாற்றவே முடியாது. அதனாலதான் எப்பவுமே பப்பாளி நடவு பண்ணும்போது கரை மேட்டு பாத்தின்னு சொல்லுவாங்க. கரை எடுத்து ரிட்ஜ் எடுத்து தான் பண்ணணும். கரை எடுத்து தான் கரையில நடவு பண்ணணும். அப்பதான் வந்து ஒரு நல்ல வேர் வளர்ச்சி கொடுக்கும். வேருக்கு வந்து தண்ணி தேங்காம இருக்கணும். அப்படி தண்ணி தேங்குச்சுன்னா ஃபர்ஸ்ட் வேரலுகள் வரும். வேரலுகள் வந்தாவே அந்த செடி வந்து பட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அகற்ற மாதிரி தான் ஆகும். 99% வந்து வேரலுகள் வந்த செடியை வந்து காப்பாற்றுறது கஷ்டம். சார், பப்பாளி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் மரத்தை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க சார். சிறு செடியா இருக்கும்போது ஆண் மரத்தை வந்து நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. இது ஆண் செடி, இது பெண் செடின்னு பிரிச்சு பார்க்க முடியாது. பூ பூக்கிற காலத்துல மட்டும் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். பூ பூக்கிற காலத்துல பூ வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு அடர்த்தியா ஒரு நீளமா பூ இருக்கும். நம்ம அது மற்ற பூக்களுக்கும் இந்த பூக்களுக்கும் அப்படி ஒரு கொத்து கொத்தா பூ இருக்கும். அப்படி இருக்கும்போது அது ஆண் செடி. நார்மலா பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற ஹைபிரிட் ரகங்களை இந்த ஆண் மரம் வந்து வர்றதில்லை. ஹைபிரிட் ரகத்துல ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு 1% கூட சொல்ல முடியாது. 1000க்கு 1, 2000க்கு 1 அது மாதிரி கூட இருக்கலாம். பட் ரொம்ப ரொம்ப குறைவு ஹைபிரிட்ல. F1 ஹைபிரிட்ல ஆண் மரங்கள் வந்து இருக்கிறது. அந்த பிரச்சனை இப்ப ஆக்சுவலா அதிகமா வர்றதில்லை. பட் ஆண் மரத்தை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து பூ வந்து கொத்து கொத்தா இருக்கும். அது மூலமா நம்ம ஆண் மரத்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்.